இந்த ஆண்டை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு கோல்டன் இயர்ன்னு தான் சொல்ல முடியும். அதில சின்ன சின்ன தடைகள் இருக்கும். அந்த தடைகள உடைக்கணும். பொதுவாவே கண்டசனி வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணணும்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராசியாதிபதி நீச்சமாகுவார். அப்ப பெருமாள் வழிபாட்டுல சிறப்பை தராது. ஆனா, ஐயப்பன் வழிபாடு சிறப்பை தரும். நீங்க கண்டசனி வந்தாலே ஐயப்பன் வழிபாடு. சபரிமலை போறது, ஐயப்பனுடைய ஸ்லோகம் சொல்றது, "ஓம் பூதநாதாய வித்மஹி பவநந்தனாய தீமஹி தன்னோ சாஸ்த பிரசோதயாத்" என்று ஐயப்பன் வழிபாடு செய்வது வந்து கண்டசனியில மிக சிறப்பாக இருக்கும். எனக்கு கண்டசனி நடக்கும்போது, நான் வந்து தொடர்ச்சியாக சபரிமலைக்கு மாதா மாதம் சென்று கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சபரிமலை ஐயப்பன் வழிபாடு மிகப்பெரிய சிறப்பை தரும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எதையும் தெளிவான சிந்தனையோட முடிவெடுக்கணும். உங்களுக்கு வந்து கடன்கார சனி விலகப் போறாரு. உங்களுக்கு நட்பு சனி, லாப சனி வரப்போறாரு. அதனால கூட்டணி வாழ்க்கை அரசியல்வாதிகளா இருந்தா கூட்டணியால வந்து லாபம் கிடைக்கும். நட்பா லாபம் கிடைக்கும். அடுத்து பார்ட்னர்ஷிப்ல புதிசா கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டு ஒரு கோல்டன் இயர் தான் சொல்ல முடியும். இந்த கோல்டன் இயர்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு தான் ஐயப்பன் வழிபாடு. பெண்களாக இருந்தா பக்கத்துல இருக்க ஐயப்பன் கோயிலுக்கு போய் சபரிமலைக்கு போறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த இருமுடி பையில காணிக்கை செலுத்துங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் கன்னி பூஜையில கலந்துக்குவாங்க. அந்த கன்னி பூஜையில அன்னதானம் செய்யுங்க. அதேமாரி அவங்களுக்கு சபரிமலை மாலை போட்டிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு சேவை செய்யுங்க பெண்களாக இருந்தா. ஒரு சில குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து சபரிமலைக்கு போவாங்க. ஆண் குழந்தைகள் சபரிமலைக்கு போவாங்க. சபரிமலை போறக்கூடிய அன்பர்களுக்கு உதவி செய்யும்போது, இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு யோகமான ஆண்டாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவுகள்ல சிக்கல்கள ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பரிகாரம் ஐயப்பன் வழிபாடு தான் ஒரே தீர்வு. அதனால நீங்க ஐயப்பன வழிபடுங்க. உங்களுக்குள்ள எல்லா நல்ல விஷயங்களும் தேடி வரும்.